தென்காசி மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களின் 60 ஆண்டு கால கனவு திட்டமான ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் முடங்கி கிடப்பதாகவும் விவசாய சமூகத்திற்கே அநீதி இழைக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டம் என்பது வெறும் தண்ணீர் திட்டம் மட்டுமல்ல. அது கடையம் கீழப்பாவூர் பகுதி மக்களின் 60 ஆண்டு கால கனவு திட்டமாகும். தலைமுறையாக இந்த மண்ணின் மைந்தர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டமும் அதற்காக ஒதுக்கப்பட்ட மக்கள் வரி பணமும் அதிகார வர்க்கத்தின் மெத்தனத்தால் முடங்கி கிடப்பதாகவே மக்கள் மனதில் எண்ணம் உதித்துவிட்டது. தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஆற்றின் குறுக்கே ராமநதி அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த அணையின் உபரி நீரை அதன் அருகில் உள்ள ஜம்பு நதிக்கு கொண்டு வரும் திட்டமே ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டம். இந்த திட்டத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஆட்சி காலத்தில் திட்டம் வகுக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த அரசுகளால் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. 2020 இந்த பணியை துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது வனத்துறையினுடைய தலையீட்டால் நீங்கள் தடையின்மை சான்று வாங்காமல் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் கால்வாய் வெட்டும் பணியை செய்யக்கூடாது என்று நிறுத்தியதன் விளைவாக அந்த பணி அப்படியே நின்று போனது. மணல் சரிவுகள் ஏற்பட்டு பாறைகள் சரிவுகள் ஏற்பட்டு எதிர்காலத்திலே இந்த கால்வாய் தண்ணீர் வரத்திற்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக சிமெண்ட் கான்கிரீட் மூடிகளால் மூடி வருவதாகத்தான் திட்டம் முதலில் அமைக்கப்பட்டிருந்தது. திறந்த வழி கால்வாயாக வருவதற்கு அனுமதி அளித்தது. பணிகள் தொடங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டு 80% பணிகள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த நிலையிலே தான் இப்பொழுது மீண்டும் என்ன பிரச்சனை உருவாகிறதுன்னு சொன்னால், அந்த கால்வாய் திறந்த வழி கால்வாயாக வந்ததுன்னா மண் சரிவுகள் ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்து தண்ணீர் வரத்து தடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2015ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் இத்திட்டத்தை அறிவித்து அதற்கான அரசாணையும் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆய்வுப் பணி, நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்திற்கான முழு தொகையான 41 கோடி ரூபாய் நபார்டு வங்கி மூலம் வழங்க ஏற்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி பெறவில்லை என்று வனத்துறையினர் கூறியதால் இப்பணி முடங்கி போனது. அதனை அடுத்து வந்த திமுக ஆட்சி காலத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டதோடு 21 கோடி ரூபாய் கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு மீண்டும் பணிகள் துவங்கியது. இதனையடுத்து அமைக்கப்பட்டுள்ள கால்வாய்களில் மண் சரிவுகள் ஏற்படாத வண்ணம் சிமெண்ட் கான்கிரீட் மூடிகளால் மூடப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்து இதற்காக கூடுதலாக 39 கோடி ரூபாய் கேட்டு அரசுக்கு கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்திட்டத்திற்காக ஏற்கனவே பெறப்பட்ட 62 கோடி ரூபாய் நிதியில் 40 கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள தொகையை கொண்டு அடுத்த கட்ட பணிகள் தொடர உயர் அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக எழுந்துள்ள தகவல்கள் விவசாயிகளை பெருங்கொந்தளிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. நிதியை முடக்குவது வெறும் தொகையை முடக்குவது அல்ல, அது கடையம் கீழப்பாவூர் விவசாயிகளின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே முடக்குவதாகும். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென்காசி மாவட்டத்தில் கடையம் மற்றும் கீழ்ப்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 25 கிராமங்களின் வறட்சியும் இத்திட்டத்தின் கீழ் உள்ள 25 குளங்கள் நிரம்பி 4050 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் தேவைகளும் பூர்த்தியாகும். எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இந்த இணைப்பு கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்க விரைந்து செயல்படுமா? மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பாவூர் சத்திரம் செய்தியாளர் சுந்தர் சிங்குடன் நந்தகுமார்.